வெளிநாட்டு அமைச்சின் டிஜிட்டல் சேவைகள் விரிவாக்கம். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தனது புதுப்பிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ இணையதளத்தையும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் பணியகங்களுக்கான புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பொது இணையதளத்தையும் நேற்று அமைச்சின் பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற வைபவ நிகழ்வில் தொடங்கி வைத்துள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர், சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர், அமைச்சின் செயலாளர், இணைய வழியாக இணைந்திருந்த வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் தலைவர்கள், அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள், அரசாங்க நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் தொழில்நுட்ப பங்காளர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோரின் பங்கேற்புடன் புதிய இணைமுகத்துடன் கூடிய புதுப்பிக்கப்பட்ட இணையதளத்தை தொடங்கி வைத்துள்ளார். கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஹேரத், டிஜிட்டல் மாற்றம் என்பது புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல, அரசாங்க நிறுவனங்கள் மக்களுக்கு உயர் பயனுறுதிப்பாடு, அணுகல் திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலுடன் சேவை செய்யும் முறையை மேம்படுத்துவதாகும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த புதிய தளம் குடிமக்கள், வெளிநாடுகளில் உள்ள இலங்கை சமூகங்கள், வெளிநாட்டு பங்காளிகள், முதலீட்டாளர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் சர்வதேச சமூகம் ஆகியோருடன் இலங்கையின் டிஜிட்டல் சார் ஈடுபாட்டை வலுப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பொது வலைத்தள திட்டத்தின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக புக்கரெஸ்டில் உள்ள இலங்கை தூதரகம், மாலேயில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம், புதுடில்லியில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம், பிரேசிலியாவில் உள்ள இலங்கை தூதரகம், வெலிங்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம், ஹேக்கில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் ஹெய்ரோவில் உள்ள இலங்கை தூதரகம் உள்ளிட்ட 7 இலங்கை தூதரகங்கள் இந்த ஒருங்கிணைத்த தளத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. எனினும் பொது வலைத்தள செயல் திட்டமானது எதிர்காலத்தில் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து இலங்கை தூதரகங்களையும் ஒருங்கிணைந்ததும் தரப்படுத்தப்பட்டதுமான டிஜிட்டல் தளத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்துடன் பல கட்டடங்களாக விரிவுபடுத்தப்பட உள்ளது. அமைச்சின் பொது ராஜதந்திர பிரிவு, பொது நிர்வாக பிரிவு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆகியவை, இலங்கையின் கணினி அவசரகால ஆயத்த குழு, இலங்கை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப முகாமை மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியவற்றுடன் இணைந்து பிரென்வோக்கர் வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனத்தின் தொழில்நுட்ப நிபுணத்துவத்துடன் இந்த முன்னெடுப்பை இன்று முன்னின்று நடாத்தியுள்ளது. இதன்படி புதிதாக தொடங்கப்பட்ட இணையதளமும் பொது வலைத்தளமும் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை, அணுகல் தன்மை மற்றும் பயனர் நட்புத்தன்மை ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்தி உருவாக்கப்பட்டுள்ளதோடு இந்த தொடக்கமானது அரசாங்கத்தின் டிஜிட்டல் உருமாற்ற கொள்கைக்கு இணங்க அமைச்சின் டிஜிட்டல் உருமாற்ற பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிப்பதோடு நவீனமானதும் பாதுகாப்பானதும் மற்றும் குடிமக்களை மையமாக கொண்டதுமான டிஜிட்டல் தளங்கள் மூலம் பொது சேவை வழங்குதலை வலுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் பரந்த அர்ப்பணிப்பையும் இது பிரதிபலிக்கின்றது.